ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா சிங்கிள் பிக்சல் செட்டு எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சிங்கிள் பிக்சல் செட்டு வந்து இப்படி தான் இருக்கும். இதுக்கு தான் நம்ம மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் சிங்கிள் பிக்சலில் 7 கலர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து நான் ஒரு எல்லோ கலர் எடுத்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி வந்து நம்ம நார்மலாக இது அப்படியே நம்ம செட்டு பில்டிங்க்கு வந்து இப்படி யூஸ் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து லைட்டாக மாடிஃபை பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ வந்து எப்படி செய்கிறதுன்னு வந்து நான் அந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வந்திருக்கிறது உங்களுக்கு பெறுவேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்ன வீடியோ போடுறோன்னாலும் எனக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு எதை பற்றி வீடியோ போடணும்னு சொன்னாலும் நான் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் வந்து மேலும் நிறையா நியூ வீடியோ தெரிஞ்சுக்கணும். நான் ஃப்யூச்சரில் நிறையா வீடியோ போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எப்படி நம்ம சிங்கிள் பிக்சல் தோரணம் செய்கிற வீடியோவும் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்குங்க. இது வந்து சாதா செட்டு. எப்படி நம்ம பில்டிங்கில் மேலேருந்து கீழே தொங்க விடுவோம்ல, அது எப்படி செய்கிறதுன்னு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம செட்டை வந்து கீழே படுக்க வசமாக போட்டு நல்லா துருவாக நம்ம டேக் அடிச்சிக்க வேண்டியதான். நம்ம கேபிள் டேக் தான் மெயினே. இதில் கேபிள் டேக்கு வந்து நல்லா துருவாக ஒட்டே போட்டுக்குங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டைட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த டேக்கில் வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அது ஒயரை எக்ஸ்ட்ரா விட்டு மட்டும் டேக் பண்ணிடாதீங்க. அது வந்து மேலேருந்து தொங்க விட்டிங்கன்னா பல்ப் ஒரு சைடாக தெரியும். நல்லா நல்லா டெம்பராகவே இழுத்து வச்சுட்டே டேக் அடிங்க. அது ஒன்றும் நல்லா க்ளீனாக தெரியும். எப்படி மடக்கி டேக் அடிக்கிறேங்கிறத தெளிவாக பாருங்கள். நம்ம பிக்சல் வாங்கையில் வந்து ஏற்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்கும். ஒயரு ஒட்டிக்கும். அதெல்லாம் பிரித்து விட்டுக்குங்க. எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் நம்ம தான் மாடிஃபை பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா வாங்கையில் கம்பெனிலேருந்து வர்றது, மிஷினில் வர்றது வந்து இப்படின்னு தான் செஞ்சு அனுப்புவாங்க. நம்ம தான் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கணுமோ, நமக்கு எப்படிலாம் தேவைப்படுதோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். இது மாதிரி நான் முக்கால் செட்டு முடிச்சிருக்கேன். அதை பாருங்கள். அது நம்ம டேக் விட்ருக்கதை வந்து வெட்டிக்கலாம். அந்த மிச்சம் இருக்க அந்த பிசுறு மாதிரி இருக்கிறத வெட்டிக்கலாம். அது வந்து ஒட்டை வெட்டிக்குங்க. ஏன்னா நீங்கள் வந்து பில்டிங்லேருந்து மேலே தொங்க விட்றீங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு, இப்போ சுற்றி வைக்கையில் வச்சுக்கோங்களேன். அது நம்ம லைட்டாக பிசுறு லைட்டாக நீட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க. அது நம்ம சுத்தையில் வந்து நம்ம கையில் கிழிச்சிக்கும். அது வந்து நம்ம ஒட்டை கட்டிட்டோம்னு வச்சு, இது ஒன்றும் டேக் ஒன்றும் விட்டு போயிடாது. அது அப்படியே தான் இருக்கும். ஒட்டை கட் பண்ணிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அது கொஞ்சம் ஃபினிஷிங்காகவும் இருக்கும். கொஞ்சம் விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது மேலேருந்து வரையில் ஒரு நீட்னஸ் இல்லாமல் இருக்கும். அதனால் ஒட்டை கட்டிட்டிங்கன்னா ஒரு ஃபினிஷிங்காக இருக்கும், பார்க்கவும் லுக்காக இருக்கும். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நார்மல் செட்டை வந்து டேக் பண்ணுறது. இப்போ வந்து அடுத்து வந்து எப்படி நம்ம வந்து மேலே வந்து அந்த ஒயரை வச்சு நம்ம ஜாயிண்ட் அடிக்க முடியாது. கண்டிப்பாக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அடி விட்டுட்டு ஒயரை விட்டு தான் நம்மளால் பண்ண முடியும். அதை நம்ம ஹீட் ஸ்கின் யூஸ் பண்ணி வந்து அதை பண்ணிக்குவோம். ஏன்னா டேப் வந்து அடிக்கிற வேலை வந்து டேப்பு தனியாக உறிஞ்சிட்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம ஹீட் ஸ்கின் ஸ்லீவே நமக்கு பெட்டராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஹீட் ஸ்கின் ஸ்லீவே யூஸ் பண்ணிக்குவோம். அதுக்கு வந்து ஒயர் எடுத்துக்குவோம். பிளாக் அண்ட் ரெட்டே நமக்கு ப்ளஸ் மைனஸ் எப்போதுமே பிளாக் அண்ட் ஒயிட்டு தான் நம்ம ப்ளஸ்ஸு மைனஸே யூஸ் பண்ணுறது. அதே யூஸ் பண்ணிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ வந்து வேறு கலர் நிறையா கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்டாண்டர்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் வந்து மைனஸு, ரெட் வந்து ப்ளஸ்ஸு. ஒரு அடி ஒயர் எடுத்துக்கிறோம். ஒரு அடி ஒயர் எடுத்துக்கிட்டு இப்போ வந்து அந்த சீரியலோட ஒயரை வந்து எடுத்துக்கிறோம். அதை வந்து இது மாதிரி அது ஆல்ரெடி லைட்டாக ஸ்லீவ் எடுத்து தான் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ஃபுல்லாக எடுத்துக்குவோம். ஏன்னா அந்த ஒயரை வச்சு நம்ம குண்டூசி போடையில் வந்து ஒட்டு மொத்தமாக குண்டூசி எடுத்துக்கிட்டு நம்ம அது மொத்தமாக ஒயர் உறிஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஒயரும் தாங்காது. அதுக்காண்டி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒயர் ஒரு அடி ஒயர் சேர்த்துக்குவோம். அதுவே போதுமானது. நீங்கள் கூட சேர்க்கறதுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சேர்த்துக்கலாம். அது வந்து ஜாயிண்ட் அடிக்கையில் என்ன பண்ணேன்னா, நான் ஏற்பட்ட மிஸ்டேக் என்னன்னாக்க ஃப்ரெண்ட்ஸ், ஹீட் ஸ்கின்னு ஆர்வத்தில் ஹீட் ஸ்கின்னே உள்ளே போடாமல் வெளில முறுக்கிட்டேன். அது மாதிரி நீங்களும் அது மாதிரி பண்ணிடாதீங்க. கொஞ்சம் தெளிவாக அந்த ஒயரை வந்து ஜாயிண்ட் அடிக்கையில் முதல்ல ஹீட் ஸ்கின் ஸ்லீவை ஒயருக்குள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில் ஜாயிண்ட் அடிங்க, முறுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து ஹீட் ஸ்கின்னில் தள்ளி விட்டு ஹீட் பண்ணிக்கிங்கன்னா அப்படியே ஒட்டிக்கும். அது அந்த ஜாயிண்ட் அடிக்கையில் வந்து நம்ம சால்டிங் பண்ணிட்டா இன்னும் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஸ்ட்ராங்காக நாங்கள் வந்து சால்டிங் அடிக்கலை. இருந்தாலும் நீங்கள் அடிச்சுக்குங்க. சால்டிங் அடிச்சிங்கன்னா நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் எதுக்கு சால்டிங்னு விட்டுட்டேன். உங்கள் வீடியோக்காண்டி நான் டக்குன்னு கேப்சல் பண்ணுங்களா, நான் சால்டிங் பண்ணல. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம ஹீட் ஸ்கின் ஸ்லீவ் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் மழையில் நமக்கு சேஃப்டி தான். டேப்புனா தான் உறிஞ்சிட்டு வரும். இது வந்து உறிஞ்சிட்டு வராது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து அதனால் வந்து நான் டக்குன்னு நீங்கள் கூட
ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே நம்ம ஹீட் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா அப்படியே நம்ம லைட்டாக ஹீட் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப ஹீட் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன் அந்த ஹீட் ஸ்க்ரீனே உருகி போயிடும். ரொம்ப ஹீட் பண்ணாங்க, லைட்டாக ஹீட் பண்ணிங்கனாலே அது நல்லா ஒட்டிக்கும். அது மாதிரி ஒட்டிக்கிட்டதுக்கப்புறம் லைட்டாக 2 அமுக்கி விட்டிங்கன்னா ஃபுல்லாக லாக் ஆகிரும், பிரச்சனையே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து ப்ளஸ்ஸை கொடுப்போம். ப்ளஸ்ஸை கொடுத்துட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறதுனால நம்ம செஞ்சு கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். என் நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதில் பார்த்துட்டு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலும் நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவேன், ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். அதில் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறையா செஞ்சு கொடுக்குறோம். தோரணம், எல்இடி தோரணம், சிங்கிள் பிக்சல் தோரணம், பிக்சல் தோரணம், இந்த மாதிரி நம்ம நிறையா செஞ்சு இந்த பெல்ட்டே நம்ம நிறையா செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்டரில் போகிற பெல்ட்டு, சிங்கிள் பிக்சல் பெல்ட்டு, ரன்னிங் பெல்ட்டு, சிங்கிள் ரன்னிங் பெல்ட்டு, இது மாதிரி நிறையா செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி என்ன செய்யணுன்னாலும் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறையா வீடியோ வந்து தெரிஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன வீடியோ தேவைன்னாலும் எங்களுக்கு சொல்லுங்கள். கமெண்டில் சொன்னீங்கன்னா கூட நான் அடுத்து வந்து வீடியோ போட ட்ரை பண்ணுவேன். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜாயிண்ட் போடுற வேலை முடிஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இழுத்தா கூட வராது, அதுக்காண்டி ரொம்ப இழுத்துறாதீங்க. நம்ம சீரியல் நார்மலாக அந்த ஜாயிண்ட் அடித்த ஒயர்லேருந்தே நம்ம கீழே தொங்க போடலாம், ஒயர் தாங்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சீரியல் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மேலேருந்து கீழே தொங்க போகிறது. அப்படியே 12 வோல்ட் அடாப்டரில் கொடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் ஆல். தேங்க்யூ.